ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துட்டோம். பட் இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இருக்கும். பாபாவை நம்பினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் வழிகாட்டுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக தான் இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது. ஆனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கிள்ஸை என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, இப்போ நம்ம பேசும் தெய்வம் சாய் சத்சரம் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் திடீர்னு நடுவில் பார்த்தா ஏதோ அம்மன் வீடியோவாக இருக்கே அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும் இல்லையா? ஆனால் அம்மனும் பாபாவும் சேர்ந்து நடத்தின ஒரு லீலையை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்மனை நம்ம எவ்வளவோ வகையில் வழிபடுவோம். அதில் எனக்குன்னு சில ஸ்டைல் இருக்குது அப்படின்னு நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அது என்ன ஸ்டைலுங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். பட் பாபா தன்னுடைய பக்தருடைய நீண்ட நாள் வேண்டுதலுக்கு இந்த ஆடி மாதம் பிறந்ததும் ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது கனவுல போய் சொல்லியிருக்காரு. அதுவும் ஏன் மூலியமாகவே சொல்லியிருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அப்படி தான் இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் தொடங்கிருச்சு. ஆடி மாதம் தொடங்கின முதல் நாளே நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு சாய் சகோதரி, அவங்க வந்து பாபாவுடைய பக்தர், அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. ஆடி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வந்திருக்கு. வியாழக்கிழமை அதாவது புதன்கிழமை ராத்திரி இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வந்திருக்கு. விடிஞ்சா ஆடி 1. அப்படி ஒரு ரொம்ப அழகான ஒரு கனவு வந்திருக்கு. ஆனால் இந்த சாய் சகோதரிக்கு இந்த கனவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரியலை. ஆனால் கனவுக்கு அர்த்தம் புரியாமல் அந்த கனவை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதை கேட்டதும் நான் பயங்கரமாக ஸ்டன் ஆகிட்டேன். ஸோ அந்த கனவுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நான் புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி ஒரே அழுகையாக வந்தது. ஸோ அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அவங்களோட வாய்ஸ் நோட்டில் அவங்களுடைய கனவை நீங்கள் கேட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹாய் பிரீத்தி அக்கா, எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. அந்த ட்ரீம்க்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியாக தெரியலக்கா. அதான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கக்கா. என்னோடய ட்ரீமில் என்னோடய வீட்டில் ஹாலில் வந்து ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க. ஒரு நடுத்தர வயது 45 வயசு 50 வயசு மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பிளாக்காக இருக்காங்க. என்னோடய வீட்டுக்கு வெளியே எப்படி தெரியுதுன்னா, நம்ம திருவிழாலாம் வந்தால் கோயிலில் வெளியே நல்லா சீரியல் பல்ப்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அந்த மாதிரி என்னோடய ட்ரீமில் அப்படியே தெரியுது. அப்போ என் வீட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இருந்துட்டு ஒரு டேபிளில் குட்டியாக ஒரு பாபாவோட ஃபோட்டோ இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்வீட்டு, பழம் அதெல்லாமே இருக்குது. அதில் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஸ்வீட்டை எடுத்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் அந்த ஸ்வீட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லேடிக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க. நின்றுட்டு எனக்கு ஏதோ சைகையில் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை. அப்போ நான் என்ன பிரீத்தி அக்கா சைகையில் ஏதோ சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு யோசிச்சுட்டு மறுபடியும் ஸ்வீட் கொடுக்க சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த ஸ்வீட் பக்கத்தில் போய் நிற்கிறேன். அவங்களுக்கு ஸ்வீட் எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். அப்போ நீங்கள் என் பக்கத்தில் வந்து சொல்கிறீங்க, பாபா முன்னாடி 2 வளையல் இருக்குது, அதை எடுத்து உன் கையால் நீ வந்து அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. பிரீத்தி அக்கா வாங்கிட்டு வந்த வளையலை என்னோட கையால் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள அப்படியே ஹக் பண்ணுறேன். ஹக் பண்ணிவிட்டு பாபா முன்னாடி வந்து முட்டங்கால் போட்டு நின்று கும்பிடுறேன். நீங்களும் என் பக்கத்தில் அப்படியே முட்டங்கால் போட்டு நின்று கும்பிட்றீங்க. அப்போ நான் வேண்டுறேன், பாபா பிரீத்தி அக்கா ரொம்ப நல்லா இருக்கணும் பாபா. அவங்க வாங்கிட்டு வந்த வளையலை என் கையால் கொடுக்க சொல்கிறாங்க. பிரீத்தி அக்கா நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிவிட்டு நான் கேட்குறேன், அக்கா நீங்கள் அவங்களுக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு எப்போக்கா வாங்கி தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, உனக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிட்டு வருவேன், இதை நீ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட உன் கையால் கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்து அந்த லேடிக்கு வந்து கையில் போட்டு விட்டேன்னா கொடுத்தேனான்னு தெரியல. நான் போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறேன். அந்த ஞாபகம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ட்ரீம் அவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லைக்கா. அப்படி எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கக்கா. இப்போ இந்த கனவு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாபா இந்த சகோதரிக்கு இந்த கனவு மூலமா என்ன தான் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரியோடைய நீண்ட நாள் வேண்டுதல் என்னென்னா, திருமணம் ஆகலை அப்படிங்கிறது தான்.
ஸோ கல்யாணத்துக்காக பாபா கிட்ட இவங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி வேண்டுதல் வச்சதுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? விடிஞ்சா ஆடி 1 அப்படிங்கிற போது ஆடி மாதம் எப்பயுமே அம்மனுக்கு உகந்தது. அதுலேயும் ஆடி வெள்ளி அப்படின்னும் ஆடி அமாவாசை அன்று ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் அம்மனுக்கு வளையல் மாலையெல்லாம் செஞ்சு போடுறது நான் என்றைக்குமே வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தாம்பூலம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த தாம்பூலத்தாலேயே நான் வாரம் அம்மனுக்கு மாலை செஞ்சு கொண்டு போவேன். வெத்தலை மாலை, விரலி மஞ்சள் மாலை, அப்புறம் வளையல் மாலை, எலுமிச்சம்பழம் மாலைன்னு இதில் எல்லாம் மாலை செஞ்சு போடுறது என்னுடைய பழக்கம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா திருமணமான ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையாகும். இந்த 2 வேண்டுதலுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த பொண்ணுடைய கனவுல போய் வளையல் என் கையால் நானே வளையல் எடுத்து, அதுவும் பாபா பக்கத்துலேருந்து வளையல் கொடுத்து இந்த அம்மாவுடைய கையில் போட்டு விடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீட்டில் அவங்க ஹாலில் உட்காந்துருக்கிற அந்த அம்மா வேறு யாருமே இல்லை, சாக்ஷாத் அம்மன் தான். வீட்டுக்கு வெளியே திருவிழாவுக்கு லைட் செட்டிங் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க கனவுல சொன்னாங்கன்னா சந்தேகமே இல்லை. ஆடி தொடங்குனதும் சாக்ஷாத் அம்மனே இந்த பொண்ணுடைய வீட்டில் நடுஹாலில் வந்து உட்காந்து கையால் வளையல் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அதுவும் அந்த வளையலை போட்டு விடுன்னு நானே அந்த பொண்ணுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படின்னா நான் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட கேட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்குது? எனக்கு கனவு கேட்டோன்னே புரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை, அப்படி கல்யாணம் ஆகியிருந்தா குழந்தை ஆகலை, இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் இருக்கணும் அப்படின்னு. உங்கள் வேண்டுதல் என்னன்னு கேட்டதுக்கு நான் இங்கே வந்து கல்யாணம் தடைப்பட்டு போகுதுன்னு சொன்னாங்க. அந்த தடைப்பட்டு போகிற அந்த கல்யாணத்துக்காக பாபாவே கனவுல போய் சொன்ன பரிகாரம், அம்மனுக்கு வளையல் மாலை செஞ்சு போடு அப்படின்னு. நான் அந்த பொண்ணுக்கிட்ட ரிப்ளை பண்ணது இதுதான், நீங்கள் ஆடி வெள்ளி முழுக்க அம்மனுக்கு வளையல் மாலை செஞ்சு போடுங்க, விரலி மஞ்சளால் மாலை செய்யுங்க, தாம்பூலம் முடிஞ்சால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு வர்ற ஒரு 7 பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க. 2 வெத்தலை, 2 பாக்கு, வாழைப்பழம், அது கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரசாதமோ இது எல்லாத்தையும் வச்சு தாம்பூலம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதை கேட்டோன்னே அந்த பொண்ணு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு வந்து சேர்த்தணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இவங்கள மாதிரி எத்தனையோ பேருக்கு குழந்தையாகாமல் இருந்திருக்கலாம், கல்யாணம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக கொண்டாடுற ஒரு மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆடி மாதம். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு பொருளால், அதுவும் மெயினாக தாம்பூலத்தால் நான் மாலை செஞ்சு கொண்டு போகிறது என்னுடைய பழக்கம். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லா வளமும் எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் 100% இல்லை 200% என்னால் சொல்ல முடியும். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் மூலயமாவே இந்த பொண்ணுடைய கனவுல போய் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்னுடைய பிரச்சனைக்கு எப்படி நீ முருகனை போய் வழிபடு உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல் சகோதரியோட பிரச்சனைக்கு அவங்களுடைய வேண்டுதலுக்கு ஆடி மாதம் பிறக்குது, நீ போய் அம்மனை வழிபடு, அம்மனுக்கு சேவை பண்ணு, காலடியில் தாம்பூலம் வை, வளையல் வாங்கி கொடு, இப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ பேர் கேட்குறீங்க இல்லையா, பாபா வேற கடவுளை கும்பிட்டா கோச்சுக்கு வரான்னு. இல்லவே இல்லை. அவர் ஒரு வழிகாட்டி. எந்தெந்த பிரச்சனைக்கு, எந்தெந்த வேண்டுதலுக்கு எந்த கடவுளை கும்பிட்டா நடக்குமோ அந்த கடவுள் பக்கம் கை காட்டி விடுவார். அதை கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த ஒரு வீடியோ, இந்த கனவே ஒரு சாட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதை தள்ளி போட்டே போயிருந்தேன்னா அதுக்குள்ளே ஆடி மாதமே முடிஞ்சிரும். ஸோ ஆடி தொடங்கி 2 நாளில் நம்ம இந்த வீடியோவை கொடுத்துடணும். கொடுத்தாதான் மிச்சம் இருக்கிற 4 வெள்ளியையும் பக்தர்களான நீங்கள் சரிவர பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் உடனடியாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னுடைய பழைய vlogs அண்ட் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். நான் ஒவ்வொரு ஆடியையும் எப்படியெல்லாம் கொண்டாடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் லிங்க்கில் வேணாலும் தரேன்,
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு மாலை வகையான மாலை வந்து செஞ்சு கொண்டு போங்க, கண்டிப்பாக செஞ்சு கொண்டு போங்க. வளையல் மாலையெல்லாம் அம்மனுக்கு சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதே போல் விரலி மஞ்சள், வெத்தலை மாலைன்னு உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி அம்மனுக்கு கொடுங்க. ரொம்ப முக்கியமாக மங்கள பொருட்களால் நீங்கள் மாலை செஞ்சு அம்மனுக்கு கொடுங்க. அதே போல் வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் 7 சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து தாம்பூலத்தையும் கொடுங்க. இந்த மாதிரி விஷயத்த காலம் இருக்கிற வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டே வாங்க. நம்ம நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இதை செய்கிறத மட்டும் என்றைக்குமே நிறுத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அது பனி போல் விலகிரும். என்றைக்குமே உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படாது. செல்வமும் வளமும் நிறைஞ்சு இருக்கும். இதை வந்து என்றைக்குமே கடவுளுக்கு பணி செய்கிறதோ சேவை செய்கிறதோ ஒரு பரிகாரமாக நினச்சி செய்யாதீங்க. நாம் இதை செஞ்சால் நமக்கு பதிலுக்கு இது கிடைக்கும்னு நினச்சி செய்யாதீங்க. ஆத்மார்த்தமாக செய்யுங்க. பாபா எப்படி அப்பாவோ அப்படி அம்மனை அம்மாவாக நினச்சி நான் உனக்கு தாயாக நினச்சி இதை செய்கிறேன் தாயே, நீ என்னை நல்லா பார்த்துக்கோ, என்னை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லி இந்த ஆடி மாதமை சரியாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அத்தனை நன்மைகளும் உங்கள் இல்லம் வந்து சேரும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இதுக்கு நானே என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணம் தான். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. பேசும் தெய்வம் சீரீஸுக்கு நடுவில் எந்த வீடியோவும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு வீடியோவை உடனடியாக கொடுப்பேன்னு நானே நினைக்கல. ஆனால் அந்த அம்மன் நினச்சிருக்காங்க, பாபா ஆசைப்பட்டிருக்காரு, இதை எல்லாத்துக்கும் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க போல். அதனாலேயே இது மாதிரி ஒரு வீடியோ கொடுக்க வேண்டியதாக போச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆடி மாதம் பிறந்துருச்சு. ஆத்மார்த்தமாக மனதார அம்மனுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் அதுக்கு 100 மடங்கு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாதம், ஆடி வெள்ளி, ஆடி பூரம் இந்த நாட்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கல்யாணம் குழந்தை மட்டும் இல்லைங்க, வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்குன்னு என்ன பிரச்சனை எது உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக்கிட்டே போகுதோ அதுக்கு வேண்டி இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம், 2 வேளை விரதம் இருக்கலாம், 3 வேளை விரதம் இருக்கலாம், இல்லை காலையில் விரதம் இருந்து மத்தியானம் சாப்பிட்டு நீங்கள் இந்த பூஜைகளை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எங்கெங்கேயோ கல்யாணம் ஆகாமல் இல்லை குழந்தை இல்லாதவங்கன்னு வேண்டுதல் நிறைவேறாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.